லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் ஜாமீன் ரத்து வழக்குகள் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் வந்தது. அதில் அந்த ஏலம் போயிட்டு இருக்குது எம்எஸ்டிசியில். அது சம்மந்தமான விசாரணை இன்று நடைபெற்றது. இன்றைக்கு வந்துட்டு புதியதாக அரசாங்கம் மாறி இருக்கிறதுனால அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒருத்தர் புதிய வழக்கறிஞர் இன்னைக்கு வந்து ஆஜராயிருக்காரு. மேலும் யூஓடபிள்யூ சார்பில் டிஎஸ்பி எஸ்பி அவங்கெல்லாம் ஆஜராயிருந்தாங்க. ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டு. அதில் இப்போ வரைக்கும் அந்த ஏற்கனவே சொன்னது 1981 பிளாட்டு, இப்போ திரும்ப ஒரு 560 பிளாட்டு விற்றுருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எம்எஸ்டிசிக்கு பணம் கட்ட வேண்டியது எவ்வளோ எம்எஸ்டிசிக்கு பணம் கட்டியிருக்காங்கன்னா டோட்டலாகவே 517 பேர் தான் பணம் கட்டியிருக்காங்க. ஏலம் எடுத்ததுக்கப்புறம் அந்த 8,000 லட்ச ரூபா வித்து ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அது 517 பேர் கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ளவங்கலாம் இன்னும் 10 நாளைக்குள்ள கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கடந்த விசாரணையில் பார்க்கும்போது 13 பேர் ஏலம் எடுத்துகிட்டு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அந்த ஏலம் எடுத்துகிட்டு வேண்டாம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு தான் ஆகணும். இல்லாட்டி ஏலம் எடுத்துகிட்டு வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஏன்னா இஎம்டி இல்லாமல், அதான் முன்வைப்பு தொகை, ஏனஸ்ட் மணி டெபாசிட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஏலமாக இருந்தாலும் ஒரு முன்வைப்பு தொகை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏலம் கேட்கணும். அதில் 10% வரும். ஒரு பிளாட் 1 லட்ச ரூபானா 10,000 கட்டணும். ஒரு பிளாட் 10 லட்ச ரூபா 1 லட்சம் கட்டி தான் ஏலத்தில் வரணும். ஆனால் இதில் இந்த முதலீட்டாளர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க அந்த சலுகையை பயன்படுத்தி ஏலம் கேட்டுட்டு திரும்ப வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப முதலீட்டாளர் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து அவர் மாண்புமிகு நீதியரசர் கொஞ்சம் வேகமாகவே கோவப்பட்டார். நீங்கள் இது நீதிமன்ற ஏலம், நீங்கள் எடுக்கிறதுக்கும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது, அனுமதிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். கடந்த வாய்தால் அந்த 13 பேருக்கு ஃபைன் போடணும்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி அவங்கள விட்டுறலாம். இனிமேல் ஏலம் எடுத்துட்டு வேண்டாம்னு சொன்னால் 25,000 ரூபா ஃபைன் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் அந்த குரூப்பாக ஏலம் எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் பேரில் எடுத்துகிட்டு எல்லார் பேர்லையும் குரூப்னு எம்எஸ்டிசியில் போட முடியுமா, என்ன மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒருத்தர் ஏலம் எடுத்துட்டு அப்புறம் அதற்கு அந்த அமௌண்ட்டுக்கு மீதி உள்ள ஆட்கள் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட்டு, பேர், அவங்க அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அந்த டீட்டெயிலாம் கொடுத்து அது அந்த உத்தரவு நகல்லே இன்றைக்கி ஆர்டர் அடிச்சிருக்காங்க. அதுபடி கொடுத்து அது ஒரு அஃபிடவிட் ஃபார்மேட், அதாவது சத்திய பிரமாண வாக்குமூலம்னு சொல்லுவாங்க, அதில் கொடுத்துடணும். இவர் ஏலம் எடுத்த பிளாட்டுக்கு என்னோட பணத்தையும் சேர்த்துட்டு அந்த பிளாட்டை பதியலாம் அப்படின்ற சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்துடணும். அதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு அடையாளத்திற்கான சான்று கார்டு, ஏதாவது ஒன்று, ஆதார், அந்த ரேஷன் கார்டு, அந்த மாதிரி ஃபோட்டோவோடு இருக்கணும், அந்த மாதிரி கொடுக்கணும். அது கொடுத்தா அதை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த ஒரு பிளாட்டு 6 லட்சத்துக்கு பதில் 60 லட்சம் என்ட்ரி ஆயிடுது அப்படின்னா அது நமக்கு தெரியும். 4.5 லட்சத்துக்கு கேட்டிருக்காங்க, 4.5 லட்சம் அதில் குறைந்தபட்ச கேட்பு தொகை. ஆனால் அதை விட அதிகமாக 6 லட்சம் தான் கேட்க முடியும். 4.5 லட்சம் அந்த பிளாட் வேல்யூனா 6 லட்சம் தான் கேட்க முடியும். ஆனால் 60 லட்சம் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை ஈவெண்ட் சொன்னால் தப்பாக என்ட்ரி ஆயிடுச்சுன்னா அது நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது இந்த ஜீரோ மிஸ்டேக்கெல்லாம் ஒரு வக்கீலை பிடிச்சி ஒரு செலவு பண்ணி அவன் கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். அது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் இருந்ததுன்னா அது ஐஓ விசாரணை அதிகாரி யூடபிள்யூவே அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேலும் அந்த ஏலம் இப்போ இது போயிட்டு இருக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப தாமதமாகும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பூல் டியில் குற்றாலம் ரிசார்ட்டு, விருதுநகர் ரிசார்ட்டு, கொடைரோடு ரிசார்ட்டு, உச்சிப்புலி ரிசார்ட் இதெல்லாம் வருது. அதில் 9 ஐட்டம் இருக்குது மொத்தம். 5வது ஐட்டம் போடி ரிசார்ட். அதை தவிர எல்லாமே வேல்யூ பண்ணியாச்சு. வேல்யூ பண்ணால் ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு மேலே ஏலம் விடலாம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொன்னார். போடி ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏலம் விடலை அப்படின்னு சொன்னார். மீதி ரிசார்ட் எல்லாமே போடி ரிசார்ட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே காவல்துறை அதிகாரிகள், பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரி விசாரிச்சு பாருங்கள். அங்கே ஏற்கனவே அதுக்கு வேல்யூ, அதாவது மதிப்பு போய் அளந்து அதுக்கு எவ்வளோ வேல்யூ போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் அதுலேருந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஏலத்தில் கொண்டு வந்துடலாம். ஏலத்துக்கு கொண்டு வந்தோம்னா பேன் இண்டியா ஏலம். ஏன்னா பெருசு எல்லாமே 50 கோடி அந்த மாதிரி வருது எல்லாம் ஹோட்டல்ஸு. அதனால்
இது வரைக்கும் வந்து தமிழில் 2, இங்கிலீஷில் 2 மட்டும், அதாவது தமிழ் இங்கிலீஷில் விளம்பரம் கொடுத்துருப்போம் 4, 3, இங்கிலீஷில் 3 பேப்பரும் தமிழில் 4 பேப்பரும். இந்த வாட்டி வந்து 2 பேப்பர். பேன் இண்டியானா இந்தியா ஃபுல்லாக ஒரு ஹிந்தி 2 ஹிந்தி பேப்பர், 2 இங்கிலீஷ் பேப்பர், 2 தமிழ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்து இந்த சொத்துக்களை போல் டீல் உள்ளதை ஏலம் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏலம் எடுத்துட்டு திரும்ப வேண்டாம்னு சொல்லும்போது அவங்கள ஒன்றும் செய்யக்கூடாது, ஃபைன் போடக்கூடாது அப்படின்னா சொல்லி முதலீட்டாளர் தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போது தவறாக வழி நடத்திட்டாங்க. யாராவது வந்து நீ எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்களுக்கு சொன்னதுனால தான் எடுத்துட்டோம் அப்படிலாம் சொல்லும்போது தவறாக வழி நடத்த ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீதியரசர் கொஞ்சம் கோவப்பட்டு, ஏன்னா பணம் போடும்போதும் தவறாக வழி நடத்திட்டாங்க, ஏமாத்திட்டீங்கன்றீங்க, இவ்வளோ நாள் கோர்ட் சொல்லிட்டு இருக்குது, இதுக்கப்புறமும் போய் ஏலம் எடுக்கிறீங்க, எவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியும், என்னதான் செய்ய முடியும், யார் உங்களை தவறாக வழி நடத்துனது, யார் தப்பாக சொல்லி கொடுத்தது, ஏலம் எடுத்துட்டு வேண்டான்னு சொல்கிறீங்க, தவறாக வழி நடத்த ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக 25,000 ரூபா உங்களுக்கு வந்து ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதியரசர் வந்து. அப்புறம் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது இது வரைக்கும் ஈஓடபிள்யூ ஏற்றுக்கலை. அது சம்மந்தமாக பேசும்போது அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து உரிய நடவடிக்கை எடுங்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் மீது அப்படின்னு சொல்லி நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் முதலீட்டாளர் தரப்பில் ஒரே ஃபோன் நம்பரில் 744 பேருக்கு என்ட்ரிஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஏஜென்ட் மொத்தமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு சாதாரண முதலீட்டாளர் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்லாம் போட்டால் அது வந்துட்டு நீங்கள் வந்து அன்கன்ஃபார்ம்டு என்ட்ரியில் வைக்கிங்க. ஆனால் 744 பேர் ஒரே ஃபோன் நம்பரில் புகார் கொடுத்துருக்காங்க, அது வந்து கன்ஃபார்ம் என்ட்ரியில் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது முதலீட்டாளர் தரப்பு நிறைய பேர் ஒரு 10,000 கம்ப்ளைண்ட் வந்து நிறுவனம் கொடுத்துச்சு. கடைசி நேரத்தில் நிறுவனம் கொடுத்த புகாரெல்லாம் வந்து கன்ஃபார்ம் என்ட்ரியில் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புக்லெட் கொடுத்தாங்க, நியோ முதலீட்டாளர்கள் நலச்சங்கம் நெய்வேலி, அவங்க வந்து டோட்டலாக ஒரு புக்லெட் கொடுத்து பண்ணாங்க. கம்பெனியே வந்து 2009 இருந்தால் ரன் ஆகுது, 2000 பணம் போட்ட மாதிரி பாண்ட் இருக்கிற மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் போலிகள், இந்த போலி என்ட்ரிலாம் நீக்கணும்னு சொல்லி பல்வேறு ஆட்களும் பேசினாங்க, நானும் பேசினேன். அதை தான் சொன்னேன், 2009 ஆரம்பித்த கம்பெனிக்கு 2000 பணம் போட்ட மாதிரிலாம் என்ட்ரி இருக்குது, இது பொருளாதார குற்றப்பிரிவு ஏற்றுக்கிட்டு இருக்குது. அது பல 100 கோடிகள், அதை வந்து ஈஓடபிள்யூ ஏற்றுக்கிட்டாங்க பொருளாதார குற்றப்பிரிவு. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் போட்ட அப்பாவிகளை வந்து அலைய வைக்கிறாங்க. ஒரு ஃபோன் நம்பரை கொடு, வீட்டில் உள்ள ஆள் ஃபோன் நம்பரை கொடு, பணம் போட்டவன் தனித்தனி ஃபோன் நம்பர் கொடு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுலாம் கேட்குறாங்கன்ட்டு. இன்னொருத்தர் வந்து என் ரேஷன் கார்டில் என்னோட நம்பரும் என் மகா பேரும் இருக்குது, ஆனால் ஃபோன் நம்பர் ரேஷன் கார்டு தனித்தனியாக இருக்குதுன்னு சொல்லி என் மகளுக்கு தனி நம்பர் தனி கம்ப்ளைண்ட்லாம் கேட்டு வாங்கினாங்க போலீஸு. இது மட்டும் எப்படி 744 இது வருதுன்னா, அந்த 744 மட்டும் இல்லை, அவங்க கொடுத்த புக்லெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 21 பேர் அந்த மாதிரி ஒரே நம்பரில் இருக்காங்க. ஒரு நம்பரில் 744 பேர், இன்னொரு நம்பரில் 152 பேர், இந்த மாதிரி வந்து 5875 கம்ப்ளைண்ட் வந்து 21 நம்பருக்குள்ளே வாங்கியிருக்காங்க. காவல்துறைன்னு இதுக்கெல்லாம் ஆவணங்களை கொடுத்துருக்காங்க. இது ஒரு டைப் செட்டாக வந்து புக்லெட்டாக வந்து ஜட்ஜிட்ட கொடுத்துருக்குது நீதிமன்றத்தில். மேலும் எம்எஸ்டிசியில் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ, சர்வீஸ் ஃபீ, இப்படிலாம் நிறையா ஃபீஸ் இருக்குது. ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு மேலே இன்னொரு ஃபீஸ் கட்டிடுறோம். அப்போ அந்த மாதிரி கட்டும்போது அது மாறி போயிடுது, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அது சரி பண்ணி தரேன்னு சொல்லி எம்எஸ்டிசி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதில் கட்டணும், என்ட்ரி ஃபீஸு, டிரான்சாக்ஷன் ஃபீ, அந்த சர்வீஸ் ஃபீஸ், இது மாதிரிலாம் இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றுக்கு பதில் இன்னொன்று கட்டியாச்சுனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த கால் சர்வீஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆட்டோ பெட்டிங்னு ஒன்று இருக்குது, சும்மா போட்டு விட்டுறாங்க. ஆட்டோ பெட்டிங்கில் போட்டு விட்டாச்சுன்னா அது அதிக ரேட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ அவன் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லுவான், அதிக விலை போயிடுச்சு, ஆட்டோ பெட்டிங்கில் ஓவராக போயிடுச்சு வேண்டான்னு சொல்லும்போது திரும்ப மறுஏலம் வரும், அது டைம் வேஸ்ட்டு, ரீஆக்ஷன், அதான் மறுஏலம், அப்போ அது டைம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து கன்சிடர் பண்ணுங்க நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் அந்த மனுதாரரை நேரில் ஆஜராகி வாதாடுறதுல ஒரு சென்னையை சேர்ந்தவர், அவர் வந்து நான் என்ஜினியராக இருக்கிறேன், வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்குறேன், இவங்க வந்து வெளியே இருக்கிற வரைக்கும் செட்டில் பண்ண மாட்டாங்க, இவங்களை தூக்கி உள்ளே போட்டால் தான் செட்டில் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. கமலக்கண்ணன்லாம் வந்து பல 1000 கோடிக்கு சொத்து வச்சுருக்காரு, பல பெண்கள் பேரில் பல 1000 கோடிக்கு சொத்துக்களை எழுதி வச்சுருக்காரு கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள்ன்றதுக்கு அவர் ஹார்ஸாகவே சில வார்த்தைகளை சொன்னார், அதை நம்ம பேச வேணாம். அந்த மாதிரி பல பெண்கள் பேரில் பல 1000 கோடிக்கு சொத்துக்களை கமலக்கண்ணன் வச்சுருக்காரு, அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணணும், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த ஜாமீன் ரத்து பண்ணி இவங்க உள்ளே போனால் தான் செட்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். நீதியரசர் வந்து ஏற்கனவே அதெல்லாம் பழைய விசாரணைகளின் போது வாதாடியாச்சு, அவங்கள உள்ளே வச்சா பணம் வர்றதுக்கு லேட் ஆகும், அது டேர்ன்பேட் நீதிமன்றம் மூலமாக
சொத்துக்களை ஏல விட்டு பண்ணும்போது அவங்க அதுக்கு மேலே மேல்முறையீடு அந்த மாதிரிலாம் சில விஷயம் இருக்குது. அது லேட் ஆயிரும். அதுக்காக அவங்க சம்மதத்தோடு இது நடக்குது வித் கன்சென்ட் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொன்னார். அப்போ நிறுவனத்தின் வழக்கறிஞர் கன்சென்ட் அண்டு கோஆப்ரேஷன் நாங்கள் இருக்கிறோம். அதாவது நாங்கள் வந்து சம்மதம் தெரிவித்தோம் சொத்துக்களை வைக்க மற்றும் வழக்குக்கு ஒத்துழைப்பு தருகிறோம், கோஆப்ரேட் பண்ணுறோம் பர் கேஸ்ன்னு சொன்னார். அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். உத்தரவில் அதை சொல்லணுன்ட்டு நீதியரசர் அவங்க மக்கள் கொந்தளிப்பில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க, பணம் போட்டவங்க இழந்தவங்க, அவங்க பேச தான் செய்வாங்க. அந்த கோஆப்ரேஷன்ற வார்த்தையை ஆடலை. அதான் நீங்கள் நீதிமன்றத்திற்கு வழக்கின் விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிறீர்கள் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ண முடியாது, கோஆப்ரேஷன்றதை ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீதியரசர் மறுத்துட்டார். மேலும் இந்த வழக்கில் வந்துட்டு மருத்துவ செலவு, கல்வி செலவு, திருமண செலவு, இப்படி பல்வேறு செலவுகள் இருக்குது. அதற்காக விரைவாக இந்த வழக்கை முடித்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கு தான் வந்துட்டு நாம் இதை வேகமாக வந்து நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னொருத்தர் சொன்னார், இந்த சொத்துக்கள் பத்தாது, அது சம்மந்தமாக பேசுங்க, ஏன்னா கொடுத்துருக்கிற சொத்துக்கள் கம்மி தான், வழக்கில் உள்ள இது இவங்க கொடுத்துருக்கிற சொத்து இந்த வழக்கில் செட்டில்மெண்ட்டுக்கு பத்தாது, அது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னும் ஒரு பார்ட்டியின் பர்சன் மனுதாரர் தரப்பில் ஆஜரானவர் வந்து பேசியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது 5/6/2026 காலை 10:30 மணிக்கு விசாரணை இருக்கும் அப்படின்னு வந்து நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு இந்த பூல் டீல் உள்ள சொத்துக்கள் எல்லாமே அந்த ஹோட்டல்ஸ் குற்றாலம், உச்சிப்புலி, விருதுநகர், கொடை ரோடு, இதெல்லாம் போனி ரிசார்ட்டு, கிரீன் ராயல் ரிசார்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு விற்பனைக்கு எப்படி கொண்டு வரணுன்ற ஷெட்யூலோட வாங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து அந்த 5/6/2026 அன்று வழக்கின் விசாரணையை கவனிப்போம். மேலும் அந்த கணேசாதித் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரன் லேண்ட், அதாவது மொத்த நிலங்கள் இருக்குது, 700 சொச்ச ஏக்கர் இருக்குது, அதையும் உடனடியாக ஏலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்பந்தமாகவும் காவல்துறையினர் பொருளாதார குற்றப்பிரிவு வந்து நீதிமன்றத்திற்கு அடுத்த விசாரணையின் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.